ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம மேக்ஸில் ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அந்த ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், சீக்கிரமாக நீங்கள் செய்யவும் முடியும். அதுவும் 2 செகண்ட்ஸில் ஒரு சம்மை ஈஸியாக முடிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிளாஸில் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் எண்டிங் இன் 5. ஸ்கொயர் நம்பர்ஸ் எண்டிங் இன் 5. ஸோ இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எண்டிங் இன் 5 அப்படின்னா ஒரு நம்பரை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த நம்பர் கொடுத்துருக்கிறதுல லாஸ்ட்ல 5 இருக்கிற மாதிரி, அதாவது எண்டிங்ல 5 இருக்க மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ண சொல்லி சொல்றாங்க. அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ 5 times 5, 5 square means 25, 5 square means 25. இது நல்லாவே நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது 15 ஸ்கொயர். ஸோ இந்த 5க்காக நம்ம என்ன போட்டுக்கிறோம் அப்படின்னா 25ங்கிற எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்தது 1. 1க்கு அடுத்த நம்பர் என்னது 2. 2 ones are 2 இல்லையா? 2 ones are 2. இவ்வளவுதான் ஆன்சர். அதே போல நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 5க்காக நீங்க என்ன எழுதிக்கிறீங்க 25 எழுதிக்கிறீங்க. 2 இருக்கு, 2க்கு அடுத்த நம்பர் என்னது 3. 3 2s are 6. ஓகே, அதே போல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 இருக்கு, 5க்காக என்ன எழுதிக்கிறீங்க 25. 3க்கு அடுத்த நம்பர் என்னது 4. 3க்கு அடுத்த நம்பர் என்னது 4. அப்ப 3 4s are 12. அடுத்தது பாத்தீங்கன்னா 5 இருக்கு, 5க்காக நீங்க என்ன எழுதிக்கிறீங்க 25. 4க்கு அடுத்த நம்பர் 5. அப்ப 4 5s are 20. ஓகே, இப்ப இது நீங்க சொல்லலாமா? இப்ப என்ன இருக்கு நம்ம கிட்ட இங்க 55 இருக்கு. 55 என்ன பண்ண சொல்றாங்க ஸ்கொயர் பண்ண சொல்லி சொல்றாங்க. அப்போ 5 இருக்கனால 5 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 25. இப்ப 5க்கு அடுத்த நம்பர் என்னது 6. 5 6 are 30. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது பார்க்கலாம். இப்ப இங்க என்ன இருக்கு 65 கொடுத்துருக்காங்க. 5 இருக்கனால நம்ம என்ன எழுதிக்கோம் 25. 6க்கு அடுத்த நம்பர் 7. 6 7s are 42. ஓகே, அடுத்தது இப்போ இங்க என்ன இருக்கு 5 இருக்கு. ஸோ 25 அப்படியே எழுதிக்குவோம். 7க்கு அடுத்த நம்பர் 8. 7 8s are 56. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு 5 இருக்கு. ஸோ 25 அப்படியே எழுதிக்கோங்க. 8க்கு அடுத்த நம்பர் 9. 8 9s are 72. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 இருக்கு. 5 இருக்குனால நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதுனா 25. 9 இருக்கு, 9க்கு அடுத்த நம்பர் என்னது 10. 9 10s are 90. ஓகே, அடுத்தது இங்க 5 இருக்கு. 5 இருக்குனால நீங்க 25 எழுதிக்கிறீங்க. 10க்கு அடுத்த நம்பர் 11. 10 11s are 110. ஓகே, அடுத்தது இங்க என்ன இருக்கு 5 இருக்கு. 5 இருக்குனால என்ன எழுதிக்கிறீங்க 25. 20 இருக்கு. 20க்கு அடுத்த நம்பர் என்னது 21. 21 20ஆல மல்டிப்ளை பண்ணா 420. இவ்வளவுதான். ஸோ எவ்வளோ ஈஸியா நம்ம வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ், இத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸும் மிஞ்சி போனா நம்ம ஒரு நிமிஷத்துல முடிச்சிட்டோம். இன்னும் நீங்க ஸ்பீடா கூட பண்ண முடியும். பண்ணுவீங்களா? சரி, அடுத்த ட்ரிக் போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற செகண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா மல்டிப்ளேயிங் அ நம்பர் வித் 11. ஒரு நம்பரை வந்து 11ஆல மல்டிப்ளை பண்ணும் பொழுது எப்படி ஈஸியா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர் பார்த்தோம்னா 71 times 11. ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 7ஐயும் 1ஐயும் தனித்தனியாக எழுதிக்கோங்க. நடுவில் ஒரு நம்பர் வரணும். நடுவில் எத்தனை நம்பர்? ஒரு நம்பர் வரணும். அதை எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 7ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும் நமக்கு 8. அந்த 8ஐ இங்கே எழுதணும். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ 8 இருக்கு. 8ஐயும் 1ஐயும் தனித்தனியாக எழுதிக்கோங்க. இப்போ இந்த 8ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க. ஆன்சர் ஃபினிஷ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இங்க 7 3 இருக்கு. அப்ப நம்ம எப்படி எழுதணும் 7 and 3. ஓகேவா? அப்போ நடுவுல எத்தனை நம்பர்? ஒரு நம்பர் வரணும். அப்ப 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 10 கிடைக்கும். 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்கும். அப்ப 10க்கு 0 மட்டும்தான் போடணும். 1 வந்து கேரி பண்ணி எழுதிக்கணும். 1 கேரி பண்ணி எழுதணும். அப்படி எழுதுனா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 803. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இங்க 6 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 6 1க்கு நம்ம எப்படி எழுதணும் 6 தனியா 1 தனியா எழுதிக்கணும். 6ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணி 7ங்கிறது இங்க எழுதிக்கணும். இவ்வளவுதான். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?
இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 3 1 கொடுத்துருக்காங்க. அப்போ 3யும் 1யும் தனியாக எழுதிக்கிட்டு 3யும் 1யும் ஆட் பண்ணி 4ங்கிறத நடுவில் எழுதிக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 7ம் 5ம் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி எழுதும் 7 5 7யும் 5ம் ஆட் பண்ண நமக்கு 12 கிடைக்கும். அப்போ 12க்கு 2 மட்டும் இங்கே எழுதணும், 1 மேலே எழுதணும். ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த 1 கேரி பண்ணி எழுதுனால 8 2 5 இந்த கேரி பண்ணி எழுதுன நம்பரை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட் இங்கே 5 கொடுத்துருக்காங்க, இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5யும் 5யும் நம்ம தனித்தனியாக எழுதிக்கணும். ஓகே, இந்த 5யும் 5யும் ஆட் பண்ண நமக்கு 10 கிடைக்கும். 10க்கு 0 மட்டும் போடணும், 1 கேரி பண்ணிக்கணும். இப்போ ஆன்சர் எப்படி எடுத்து எழுதுவோம்? 5 + 1 6 0 5. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 28 இருக்கு. அப்போ 2 தனியாக 8 தனியாக எழுதிக்கணும். 2யும் 8 ஆட் பண்ணால் நமக்கு 10. 10க்கு 0 எழுதிக்கணும், ரிமைனிங் 1 கேரி பண்ணிக்கணும். கேரி பண்ண 1ஓட சேர்த்து எழுதும்போது 3 0 8. எவ்வளோ ஈஸியாக இருக்கு இல்லையா? ரொம்ப புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ரொம்ப ஈஸியான சம். இப்போ அடுத்த ட்ரிக்ஸ் பார்க்கலாம். இப்போ ட்ரிக் நம்பர் 3 பார்க்கலாம். இது என்னன்னா 2 டிஜிட் நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 2 டிஜிட் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 23 × 12. 23 × 12. ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6. ஓகே, அதே போல் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். எவ்வளோ வரும் நமக்கு? 2 1s are 2. நடுவில் ஒரு நம்பர் நமக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா 2 2s are இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2s are 4. ஓகே, அதே போல் 3 1s are 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 + 4 7. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதே போல் இங்கே என்ன பண்ணோம்? 2 1s are 2, 3 2s are 6. நடுவில் ஒரு நம்பர் வரணும். நடுவில் வர நம்பருக்கு என்ன பண்ணுவோம்? 3 1யும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 1s are 3. அடுத்தது 2வையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 2 2s are 4. ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 4 + 3 7. ஆன்சர் ஃபினிஷ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது 22 × 22க்கு 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4. இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4. அடுத்து இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4. இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 4. இதெல்லாம் இந்த 4ஐயும் ஆட் பண்ணி நம்ம எங்கே எழுதுவோம்? நடுவில் எழுதுவோம். ஸோ 8. ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? 4 2s are 8 இங்கே எழுதிக்குவோம். அதே மாதிரி 4 4s are 16 இங்கே எழுதிக்குவோம். நடுவில் எத்தனை நம்பர்? ஒரு நம்பர் வரணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்? 4 2s are 8ங்கிறத எழுதிக்குவோம். 4 4s are 16ங்கிறத எழுதிக்குவோம். ஓகேவா? ரெண்டே ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 24. அந்த 4 மட்டும் இங்கே போடணும். 20 என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் கேரி பண்ணி எழுதிக்குவோம். கேரி பண்ணி எழுதணும்னா ஆன்சர் என்ன வரும்? நம்ம ஆன்சரை எடுத்து எழுதுவோம். ரெண்டே ஆட் பண்ணுவோம். ஸோ 1 6 2 + 6 8 4 8. ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஸோ 1 + 1 1 × 1 1. 5 7s are 35. நடுவில் எத்தனை நம்பர்? ஒரு நம்பர். ஸோ இங்கே என்ன பண்ணும்? 5 1s are 5. 7 1s are 7. ரெண்டையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வரும்? 7 + 5 12. 12க்கு 2 மட்டும் போடுங்க, 1 கேரி பண்ணிக்குவீங்க. ஆன்சர் எடுத்து எழுதும்போது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுவீங்க. அப்போ 3 6 2 1. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 5s are 10. எடுத்த உடனே இங்கே என்ன வந்துச்சு? 10 வந்துச்சு. அப்போ நம்ம என்ன தான் எழுதணும்? ஒரு நம்பர் தான் எண்ணில் எழுதுவோம். அப்போ 0 மட்டும் எழுதணும். 1 வந்து நம்ம கேரியில் எழுதிக்குவோம். அதே போல் இங்கே 5 5s are 25. அப்போ என்ன பண்ணுவோம்? 5 5s are 25 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். நடுவில் எத்தனை நம்பர்? ஒரு நம்பர் வரணும். அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிப்போம்? 5 5s are 25. 5 2s are 10. 10 + 25 35. 35க்குள்ளது 5 மட்டும் இங்கே போடுவோம். 3 கேரி பண்ணிக்குவோம். ஸோ ஆன்சர் கண்டுபிடிப்போம். எப்படி? 2 அப்படி எழுதிக்குவோம். 5 + 3 8. 5 + 1 6 and 0. ஈஸியாக இருக்கா?
சரி, இன்னும் நிறைய சம்ஸ் நம்ம பண்ணலாம். அடுத்த ட்ரிக்ல பார்க்கலாம். ட்ரிக் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 4 என்ன அப்படின்னா பேஸ் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். பேஸ் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன், அதாவது ஒரு நம்பரோட பேஸ் நம்பரை எடுத்து அதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றது. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 96. இந்த 96 எதோட பேஸ்ல இருக்குன்னா 100ஓட பேஸ்ல இருக்கு. அப்போ 100ல இருந்து 96 எவ்வளோ கம்மியா இருக்கு? -4. 4 கம்மியா இருக்கு. கம்மியா இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்றதுக்கு மைனஸ் போட்டிருக்கோம், -4. ஓகேவா? அதே மாதிரி 94 வந்து 100ல இருந்து எவ்வளோ கம்மியா இருக்கு? 6 கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கிறதுங்கிறதுக்காக நம்ம என்ன போடுறோம்? -6 அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ 96 - 6. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த 96ல இருந்து இந்த -6 நம்ம மைனஸ் பண்றோம். அப்போ 96 - 6 எவ்வளவு கிடைக்கும் நமக்கு? 90 கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ண, இந்த 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ண. 4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 4 6 are 24. அவ்வளவுதான். சரியா? சரி, அடுத்தது சப்போஸ் இப்போ ட்ரிபிள் டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது எதோட பேஸ்ல இருக்கு? 1000ஓட பேஸ்ல. எதுல இருக்கு? 1000ஓட பேஸ்ல இருக்கு. ஸோ 1000ஓட பேஸ்ல இருக்கும்போது 1000 விட 997 எவ்வளோ கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கு. அதனால -3 போட்டுக்கிறோம். அதே போல 993 இது 1000ஓட பேஸ்ல இருக்கு. 1000 விட எவ்வளோ கம்மியா இருக்கு அப்படின்னா 7 கம்மியா இருக்கு. அப்போ இதை நம்ம எப்படி எழுதணும்? சேம் 997ல இருந்து 7 மைனஸ் பண்ணீங்கன்னா 990. இப்போ இது எத்தனை டிஜிட் நம்பர்? 3 டிஜிட் நம்பர். 1000ல இருக்கு. 1000ல எத்தனை சைஃபர்ஸ் இருக்கு? 3 சைஃபர்ஸ் இருக்கு. அப்ப நமக்கு எத்தனை வேல்யூஸ் வேணும்? 3 வேல்யூஸ் வேணும். ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதணும்? 3 7s are 21. லாஸ்ட்ல தான் எழுதணும். இந்த எம்டி பிளேஸ்ல நீங்க என்ன எழுதணும்? சைஃபருங்கிறத ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இங்க 9999. ஸோ இது எதோட பேஸ்ல இருக்குன்னா 10,000க்குள்ள பேஸ்ல இருக்கு. அப்போ இது எதோட பேஸ்ல இருக்கு? 10,000க்குள்ள பேஸ்ல இருக்கு. அப்ப 10,000ல இருந்து 9,999 எவ்வளவு வருது? -1 கம்மியா இருக்கு. அதே போல இதுவும் -1 கம்மியா இருக்கு. அப்ப இது எப்படி எழுதணும்? இங்க இருந்து இவங்கள ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 9998. ஓகே. அதே போல 10,000ல எவ்வளவு சைஃபர்ஸ் இருக்கு? 4 சைஃபர்ஸ். ஸோ 1 2 3 4. அப்போ 1 1s are 1. ரிமைனிங் பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுக்கிறோம்? சைஃபருங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்ப அடுத்தது, இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுவும் 1000ஓட நியரஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ பேஸ் நம்பர் என்னது? நமக்கு 1000ல தான் இருக்கு. ஆனா என்னன்னா அதிகமா இருக்கு. எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? 2 அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குல்லன்னு நம்ம எவ்வளவு போட்டுக்கிறோம்? பிளஸ்ங்கிறத போட்டுக்கலாம். அதே போல இங்க எவ்வளவு அதிகமா இருக்கு? 8 அதிகமா இருக்கு. அப்ப 8ங்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க 1002 இங்க பிளஸ் இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம். அப்ப 2 + 8 10. இப்போ ஆன்சர் என்ன நம்ம எழுதுவோம்? 1 0 1 0. எத்தனை சைஃபர் இருக்கு? 3 சைஃபர். ஸோ எத்தனை பிளேஸ் நமக்கு தேவைப்படும்? 3 பிளேஸ் தேவைப்படும். அப்போ இங்க என்ன பண்ணுவோம்? 2 8s are 16. இந்த எம்டி பிளேஸ்ல என்ன போட்டுக்கோம்? சைஃபர் அப்படிங்கிறத போட்டுக்கோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்? இதுவும் 1000க்குள்ள பேஸ்ல தான் இருக்கு. எவ்வளவு அதிகமா இருக்கு? 10 அதிகமா இருக்கு. அதே போல இங்கேயும் 10 அதிகமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கோ? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். அதாவது 1010ம் இந்த பிளஸ் 10ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 1020. ஓகே. 1000ல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சைஃபர்ஸ் இருக்கும்? 3 சைஃபர்ஸ் இருக்கும். ஓகேவா? 1000 எத்தனை சைஃபர்ஸ் இருக்கும்? 3 சைஃபர்ஸ். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 10 10s are 100. டைரக்டா நீங்க 3 டிஜிட் நம்பரை எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இங்க எவ்வளவு இருக்கு? 3 அதிகமா இருக்கு. அப்ப +3ங்கிறது எழுதிக்குவீங்க. இங்க எவ்வளவு இருக்கு? 5 அதிகமா இருக்கு. ஸோ +5ங்கிறத எழுதிக்குவீங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்ப 1003 + 5 1000. sorry 103 + 5 108. ஓகேவா?
அதே போல இங்க எத்தனை சைஃபர் நமக்கு இருக்கும்? 100ல 2 சைஃபர். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 3 5s are 15. அவ்வளவுதான். சரியா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது எதோட பேஸ்ல இருக்கு? 10ஓட பேஸ்ல இருக்கு. ஸோ 10க்கு நம்ம என்ன பண்ணலாம்? பிளஸ் 2 ஆட் பண்ணலாம். அதே போல 10 விட இது 3 அதிகமா இருக்கு, அதனால பிளஸ் 3 ஆட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 12 பிளஸ் 3 15 அப்படிங்கிறது கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைக்கும். ஆனா இங்க என்னது, நமக்கு ஒன்லி 1 நம்பர் தான் தேவைப்படும். ஏன்னா 10ல ஒரே ஒரு சைஃபர் இருக்கும், அதனால ஒரு நம்பர் தான் இங்க ஆட் பண்ணும். அப்ப 2 3s are 6. ஈஸியா இருக்கா? இது எப்படி பண்ணலாம்? இதுவும் 10 நியரஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ 10 தான் பேஸ் நம்பரா இருக்கு. 10 விட 8 கம்மியா இருக்கு. ஸோ -2 9 ஒரு இது கம்மியா இருக்கு, அதனால -1. ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 8 - 1 7 அண்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 1s are 2. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? இந்த ட்ரிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிக்ல பார்க்கலாமா? பேஸ் மெத்தட் ஆஃப் ஸ்கொயரிங். ஸோ ஒரு நம்பரோட பேஸ் நம்பர் வச்சு அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. கொடுத்துருக்க நம்பரோட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 9 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 9குள்ளதை வச்சு நம்ம எப்படி ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 9ங்கிறது எதோட பேஸ்ல இருக்கு? 10ஓட பேஸ்ல. அப்ப 10ஓட பேஸ்ல இருக்குன்னா எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கு. இது எப்படி எழுதலாம்னா, கொடுத்துருக்கிற நம்பர் என்னது? 9. எவ்வளவு கம்மியா இருக்கு? 1 கம்மியா இருக்கனால -1. எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போ 9 - 1 எவ்வளவு வருது நமக்கு? 8. 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஸோ ஆன்சர் 8 1. ஈஸியா இருக்கா? சரி, அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா? இப்போ 13 இருக்கு. 13 எந்த இதுல இருக்கு? 10ஓட பேஸ்ல தான் இருக்கு. அப்போ 13 வந்து அதிகமா இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? கொடுத்துருக்கிற நம்பரை எழுதிக்கணும். அடுத்தது எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 அதிகமா இருக்கு. அப்ப அதிகமா இருக்கிற நம்பரை என்ன பண்ணும்? ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ 13 plus 3 16 அண்ட் எவ்வளவு அதிகமா இருக்கு? 3 அதிகமா இருக்கு. 3 ஸ்கொயர் பண்ணா 9. அவ்வளவுதான். ஓகே, ஈஸியா இருக்கா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது 100ல பேஸ்ல இருக்கு. 100ஓட பேஸ்ல இருக்கு. 100 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? கம்மியா இருக்கு. 9 கம்மியா இருக்கு, சாரி 4 கம்மியா இருக்கு. அப்போ 96 வந்து கொடுத்துருக்கிற நம்பர், அதை அப்படியே எழுதிக்கணும். எவ்வளவு கம்மியா இருக்கு? 4 கம்மியா இருக்கு, அதனால -4 போட்டுக்கிறோம். கம்மியா இருந்தா கண்டிப்பா மைனஸ் தான் போகணும். -4 போட்டுக்கிறோம். அப்ப எவ்வளவு கம்மியா இருக்கோ அந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்ப 96 - 4ங்கிறது எவ்வளோ? 92. 4 ஸ்கொயர் பண்ணா எவ்வளோ? 16. இங்க 16 அப்படியே எழுதணும். ஏன் அப்படின்னா 100ல வந்து 2 சைஃபர்ஸ் இருக்கும். ஸோ 2 டிஜிட் நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஓகேவா? அதே போல இங்க என்ன பண்றோம்? இதுவும் 100ஓட பேஸ்ல இருக்கு. அப்ப எப்படி எழுதணும்? கொடுத்துருக்க நம்பர் அப்படியே போட்டுக்கணும். எவ்வளவு கம்மியா இருக்கு? 100 விட 6 கம்மியா இருக்கு. அப்ப 6ங்கிறத எழுதிக்கணும். -6ங்கிறத எழுதிக்கணும். அதே போல கம்மியா இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? அப்போ 94 - 6 is equal to 88. ஓகே, அடுத்தது 6 வந்து ஸ்கொயர் பண்ணா 36. ஈஸியா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட். அடுத்தது இப்போ சப்போஸ் 100க்கு மேல, அதாவது 1000 நியரஸ்ட். ஓகேவா? 1000க்கு என்னதான்? சேம் 1000ஓட எவ்வளவு கம்மியா இருக்கு? 3 கம்மியா இருக்கு. அப்ப எப்படி எழுதணும்? கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எழுதணும். எவ்வளவு கம்மியா இருக்கு? -3 எழுதுறோம். ஓகே, கம்மியா இருக்க நம்பரை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இது எப்படி எழுதுறோம்? 997ல இருந்து -3 பண்ணா 994 கிடைக்கும். இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, 1000ல 3 சைஃபர்ஸ் இருக்கும். அப்போ 1 2 3 3 சைஃபர் இருக்கும். அப்போ 3க்கு பதில் இங்க நம்ம ஸ்கொயர் பண்ண என்னது? சிங்கிள் வேல்யூ வரும். அது கடைசியில எழுதிக்கிட்டு ரிமைனிங் பிளேஸ்ல சைஃபருங்கிறத ஆட் பண்ணி எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஓகே, சப்போஸ் இப்போ 103 கொடுக்குறாங்கன்னா அது எப்படி எழுதலாம்? நம்ம கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கணும். 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 அதிகமாக இருக்குது. அந்த 3 என்ன பண்ணுறோம்? ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்போது 103ங்கிறது ப்ளஸ் 3னா 106. 100ல எத்தனை சைஃபர்? 2 சைஃபர்ஸ். 2 டிஜிட் எழுதணும். இப்போ நம்ம 3 ஸ்கொயர் பண்ணால் ஒரு டைம் தான் எழுத முடியும். அப்புறம் எம்டியாக இருக்கிற இடத்துல நம்ம சைஃபருங்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? இவ்வளோதான்.
எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃபார் ஸ்கொயரிங். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அடுத்த ஸ்டெப் போகலாமா? இது என்னன்னா நம்மளுடைய ஜாமெட்ரியில் எப்பயுமே நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்க இந்த ரைட் ஆங்கிள் வச்சு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்கும். 2 சைடில் வந்து நம்பர் கொடுத்துறாங்க, 3வது சைடு என்னன்னு கேட்டால் நம்மளால பண்ண முடியும். ஆனால் ஒரு சைடில் நம்பர் கொடுத்துட்டு 2 மீதி இருக்க 2 சைடு கேட்டால் நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அது பார்க்கலாம். இப்போ சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்க நம்பர் ஆட் நம்பராக இருக்கு. நம்ம ரெகுலராக எப்பயுமே பார்க்கறது என்னது, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்தாங்க அப்படின்னா இப்போ இது 3, இது 4, இது 5னா இதுதான் நார்மலாக எப்பயுமே கொடுக்குற நம்மளுக்கு ட்ரையாங்கிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு வெறும் 3 மட்டும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். வெறும் 3 மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ 3 மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கு இந்த 2 சைடு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்க நம்பர், அந்த நம்பர் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கொயர் பண்ணும். என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணும். இப்போ 3 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை டிவைட் பண்ணும். எதால, 2ஆல டிவைட் பண்ணும். அது எதால டிவைட் பண்ணும், 2ஆல டிவைட் பண்ணும். அப்போ 2ஆல டிவைட் பண்ணும். ஓகேவா? அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 3 ஸ்கொயர் பண்ண 9 அண்ட் 2ஆல டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ண நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 4.5 கிடைக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு சைடு -0.5 பண்ணும், இன்னொரு சைடு +0.5 பண்ணும். அப்போ ஒரு சைடு என்ன பண்ணுறோம், -0.5 பண்ணுறோம், இன்னொரு சைடில் என்ன பண்ணுறோம், +0.5 பண்ணுறோம். ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த சைடு வந்து நமக்கு 4.5லேருந்து 0.5 மைனஸ் பண்ணிட்டா 4 கிடைக்கும். இப்போ 4.5லேருந்து +0.5 பண்ணால் 5 கிடைக்கும். ஸோ 3 சைடுக்குள்ளது நமக்கு கிடைச்சிச்சா? ஸோ இதில் நமக்கு கிடைச்சிருக்க ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்க வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சல சின்ன வேல்யூ, அதே போல் பெரிய வேல்யூ நீங்கள் ஹைப்போடெனியஸில் போட்டுக்கணும். ஈஸியாக இருக்கா? சரி, அதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ சப்போஸ் நமக்கு 7 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு 7 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். 7க்கு என்ன பண்ணும், 7 ஸ்கொயர் பண்ணணும், அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் 49 நமக்கு ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 24 பாயிண்ட் கிடைக்கும். 24.5 நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணும், 24.5ல் 0.5 வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 24 கிடைக்கும். அதே போல் 24.5ஓட +0.5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 25. இதை நம்ம ட்ரையாங்கிள் எப்படி எடுத்து எழுதுவோம், கொடுத்துருக்க வேல்யூ எடுத்து எழுதிக்குவோம். அதே போல் சின்ன வேல்யூ இந்த சைடில் எழுதிக்குவோம், பெரிய வேல்யூ ஹைப்போடெனியஸில் எழுதிக்குவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? சரி, இதேமாரி இந்த சம் பார்க்கலாமா? இப்போ சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ ஈவனாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இதே சம்மே நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்க சம்மில் ஈவனாக இருக்குது. இப்போ 3யும் 4, 5 இது காமன். இந்த 4 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மீதி இருக்க 2 நம்பரையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்க வேல்யூ என்னது 4. 4 என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணும், 4ஆல் டிவைட் பண்ணும். எதால் டிவைட் பண்ணும், 4ஆல் டிவைட் பண்ணும். 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ 4 ஸ்கொயர்ஸ் தான் 16. 4ஆல் டிவைட் பண்ணும். 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 4 கிடைக்கும். ஓகேவா? அப்போது என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். எப்படி, -1 அண்ட் +1 2 இது பண்ணணும். ஸோ இந்த 4ஓட -1 பண்ண நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3 கிடைக்கும். 4ஓட +1 பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஓகேவா? இவ்வளோதான். இதே தான் ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ரூல்ஸே தான். கொடுத்துருக்கிற நம்பர், சின்ன நம்பரை நம்ம வெளியே எழுதிக்கும், பெரிய நம்பரை ஹைப்போடெனியஸில் எழுதிக்கும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நமக்கு 8 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது 8 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ 8 என்ன பண்ணும், நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ண நம்பரை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 64 டிவைட் பை 64 டிவைட் பை 4. சரி, இப்போ இதை என்ன பண்ணுவோம், 4ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ எவ்வளோ வரும் நமக்கு, 64க்கு 1 and 6 16 கிடைக்கும். அப்போ 16 என்ன பண்ணும், 16லேருந்து 1 மைனஸ் பண்ணுவோம். அதே போல் 16ஓட 1 ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 17. ஸோ ஆன்சர் நமக்கு நம்மளுடைய ட்ரையாங்கிளுக்கு எப்படி வரும், கொடுத்துருக்கிறது என்னது கொடுத்துருக்காங்க,
8 கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு சின்ன நம்பர் 15ங்கிறது எழுதிக்கும், பெரிய நம்பர் 17ங்கிறது எழுதிக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த மெத்தட் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இது உங்களுடைய எக்ஸாம் டயத்தில் கூட நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி ஆன்சர் சீக்கிரமாக எழுத முடியும். அடுத்த ட்ரிக்ஸில் பார்க்கலாமா? இப்போ நம்ம என்ன ட்ரிக்ஸ் பார்க்க போறோம்னா சம் ஆஃப் 10 நம்பர்ஸ். ஒரு 10 நம்பர்ஸ் நம்ம கிட்ட கண்டினியூவாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி 10 நம்பர்ஸ் கண்டினியூவாக கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அப்போ இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 to 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல என்ன எடுக்கணும்னா இருக்கலே ரொம்ப குட்டி நம்பர் எது 1, அந்த சின்ன நம்பரை முதல் எழுதிக்கோங்க. அது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணணும் 4. எந்த ஒரு நம்பர் எடுத்தாலும் அதுல சின்ன நம்பர்ல 4 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்போ 1 + 4 = 5. நீங்க டிஃபால்ட்டா ஒரு 5 வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆன்சர் வந்து 55. ஸோ 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 55 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே போல இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் இந்த இதுல 21 to 30 கேட்டிருக்காங்க. 21 தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன நம்பர். அந்த நம்பர் கூட என்ன நம்பர் ஆட் பண்ணும்? 4 ஆட் பண்ணும். இப்போ 4 ஆட் பண்ண நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 21 + 4 25. இது கூட டிஃபால்ட்டா என்ன ஆட் பண்ணும்? 5 ஆட் பண்ணும். ஓகேவா? ஈஸியா இருக்கா? சரி, அடுத்தது இப்போ 42ல இருந்து 51 வரைக்கும். அப்போ 42 தான் இருக்கலே ரொம்ப சின்ன நம்பர். அப்போ 42ங்கிறத எழுதிக்கோங்க. கூட 4 ஆட் பண்ணுங்க. அப்போ எவ்வளோ வரும் நமக்கு? 46. டிஃபால்ட்டா 5 ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? இங்க என்ன பண்ணுவீங்க? 76 தான் சின்ன நம்பர். ஸோ 76 + 4 எவ்வளோ வரும்? நமக்கு 80 வரும். 80 கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. இங்க என்ன வரும்? 91 கொடுத்துருக்காங்க. அப்போ 91 + 4ங்கிறப்போ எவ்வளோ வரும்? 95. டிஃபால்ட்டா ஒரு 5 ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நம்புறேன். இது எல்லாத்தையும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னும் சூப்பரா நிறைய ட்ரிக்ஸோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.